மேடையில ஆதவர்ஜுனா துணிச்சலோடு ஒரு பொய்ய சொல்றாரு. 16ஆம் தேதி இந்த வழக்கு விசாரணைக்கு வருகின்ற பொழுது வாதிட்ட 5 வழக்கறிஞர்கள், நீதிபதிகள் 5 வழக்கறிஞர்களுக்கு தான் அனுமதி கொடுக்கிறார்கள். கபில் சிபில், ராஜீவ் தவான், அபிஷேக் மனு சிங்வி, சியூ சிங், வில்சன், இந்த 5 பேர்ல கட்சி சார்பா வாதிட்ட ஒரே வழக்கறிஞர் வில்சன். நீதிபதிகள் சொல்லுகின்ற பொழுது கூட 16ஆம் தேதி இந்த விவாதத்திலும் கூட லைவ்ல ரிப்போர்ட் ஆனதை நான் வாசிக்கிறேன். சீனியர் அட்வொகேட்ஸ் பி வில்சன் and Husifa Ahmadi echoed these concern, arguing that this criterion imposes unconstitutional religion test என்று வில்சன் பேசியதை கோட் பண்ணியே வந்திருக்குது. ரைட், கோர்ட் அந்த தீர்ப்பு கொடுக்கும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏகப்பட்ட பேர் இதுக்கு மனு தாக்கல் பண்ணிருக்காங்க. தாவேகாவும் மனு போட்டிருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல. தாவேகாவும் உச்சநீதிமன்றத்தை அணுகியதுல எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை, நான் அந்த உண்மையை மறைக்க விரும்பல. தீர்ப்பு கொடுக்கும்போது 5 பெட்டிஷன் மட்டும் தான் சுப்ரீம் கோர்ட் எடுத்துக்குது. அது பொய்ய சொல்லிட்டு இருக்கிற ஆதவர்ஜுனா, அதுக்காக சொல்றேன். அர்ஷத் மதானி வெர்சஸ் யூனியன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, முகமது ஜமீல் மெர்ச்சன்ட் வெர்சஸ் யூனியன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, முகமது ஃபசுல் ரஹீம் வெர்சஸ் யூனியன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, ஷேக் நூருல் ஹசன் வெர்சஸ் யூனியன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, அசாதுதீன் ஒவைசி வெர்சஸ் யூனியன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இந்த 5 வழக்க நான் எடுத்துக்கிறேன். மத்த எல்லாரும் நீங்க ரிட்டன்ல உங்களுடைய டாக்குமெண்ட கொடுங்க, நம்ம விவாதிக்கலாம்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. இதுல முதல்ல இவர் என்ன சொன்னாரு, இதுல கலந்து கொண்டு வாதாடிய அட்வொகேட் யாரெல்லாம் சொன்னார் இல்லையா, அதுல வில்சன் அவரும் கலந்து கொண்டு வாதாடினார். யாருக்காக வாதாடினார்னா ஆர் ராசா திமுக தரப்புன்னு சொல்லி இருக்கிறார். ரெண்டாவது ஒரு லிஸ்ட 5 பேர் லிஸ்ட சொல்றாரு. அதுல யார் யாருடைய வழக்குகளை நீதிமன்றம் எடுத்ததுன்னா ஒரு 5 வழக்கு. இதுல 5 முஸ்லிம்களுடைய பேர் வருது, ஓய்சி உட்பட. இதுல திமுகவுடைய பேர் இல்ல. நான் இப்ப என்ன கேட்கிறேன்னா செந்தில்வேல்கிட்ட, இந்த 5 பேருடைய வழக்க மட்டும்தான் எடுத்துதாங்க அப்படின்னா அங்க வழக்கறிஞர் வில்சனுக்கு என்ன வேலை? உங்களை உள்ளே விட்டுருக்க மாட்டாங்களே. இந்த 5 பேருடைய வழக்கு மட்டும் எடுத்தாங்கன்னா இந்த 5 பேர் சார்பாக அங்க வாதாடக்கூடிய வழக்கறிஞர்கள் மட்டும்தானே உள்ள அலோவ் பண்ணிருப்பாங்க. உங்களை ஏன் அலோவ் பண்ணல? திமுகவுடைய வழக்கையும் உள்ள எடுக்கலையே, லிஸ்ட் அவுட் பண்ணலையே. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் திமுகவுடைய வழக்கறிஞருக்கு அங்க என்ன வேலை? அப்போ அது இல்ல. ஏற்கனவே நம்ம சொன்னது மாதிரி இந்த 70 வழக்குகளையும் ஒன்றாகவே உச்சநீதிமன்றம் விசாரணை செஞ்சது. அந்த விசாரணையில தான் தமிழக வெற்றி கழகம் சார்பாக அபிஷேக் மனு சிங்வியும் திமுக சார்பாக போட்டதுல வில்சன் அவர்களும் கலந்துக்கிட்டாங்க. இதுதான் உண்மை.